இமிடியேட்டா ரிசல்ட் வரணும். குற்றவாளி எக்காரணத்தை கொண்டு தப்பிக்க கூடாது. புரியுதா? மொத்த சிட்டியையும் லாக் பண்ணுங்க. ஓகே? ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. யோ அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்டேன். அர்ஜுன் மூட்டை கீழே இருக்கு, என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. கண்ட இடத்துல அடிச்சிட்டாங்க. ஆனா நான் எத்தனையோ பேரை மர்டர் பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் போலீஸால என்னை பிடிக்கவே முடியல. ஆனா நான் இன்னைக்கு முதல் முறையா ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். இதுக்கு போலீஸ் என்னை இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. சிரி, நீ நல்லா சிரி. ஆனா நான் அவங்கள விட மாட்டேன். அவங்களால எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. இவ்வளவு அடியும் வாங்கியிருக்க. வாங்க போலாம். அவங்கள விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். கமான் பெல் அடி. இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? சார் நீங்க எப்படி? உன் வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். எங்க கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு. ஆனா சார் நல்ல ஏய் தல இதோ பாருங்க, வீட்டோட ஒவ்வொரு மூலையும் தரவை செக் பண்ணுங்க. ஓகே சார். அர்ஜுன் நீங்க மேல போய் பாருங்க, நான் இந்த பக்கம் பார்க்கறேன். ஓகே மேடம். சார் சார் நான் என்ன பண்ண? அப்புறம் நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சார் எதுக்கு? நான் தான் எதுவுமே செய்யலையே சார். சார் மேல ஒண்ணும் இல்ல சார். சார் உள்ள எதுவுமே கிடைக்கல. அந்த மூட்டைகள்ல என்ன இருக்கு? சார் அது பழைய துணிங்க, தூக்கி போடலான்னு வச்சிருக்க.
சார், நான் தான் சொல்றேன்ல அதுல பழைய துணியை தூக்கி போட வச்சிருக்கேன்னு. சர்ச். ஒவ்வொரு மூட்டையும் பிரிச்சு தரவை செக் பண்ணு. ஓகே சார். ரமேஷ் சொல்லுங்க. மேடம், ஜாகிரதி நகர்ல ஒரு மூட்டையில ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சிருக்கு மேடம். வாட்? ஆமா மேடம், கூடவே ஒரு பேப்பரும் இருக்கு. அதுல சிண்டா மேன் திரும்ப சிட்டிக்குள்ள வந்துட்டேன்னு எழுதி இருக்கு. நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நாங்க அங்க வந்துடுறோம். ஓகே மேடம். சார், ஒரு பேட் நியூஸ். என்னாச்சு சார்? ஜாகிரதி நகர்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. வாட்? அப்புறம் கூடவே ஒரு பேப்பரும் கிடைச்சிருக்கு. அப்புறம் சிண்டா மேன் திரும்பி வந்துட்டேன்னு எழுதி இருக்கு. சிண்டா மேன். அர்ஜுன், வா போலாம். எஸ் சார். இந்த பாரு, எங்க கிட்ட சொல்லாம சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. ஜாக்கிரதா. எங்க பர்மிஷன் இல்லாம எங்கேயும் போக கூடாது. நாங்க நினைச்சா எப்ப வேணா இங்க வர்றதோட மட்டும் இல்லாம உன்னையும் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு கூப்பிட வேண்டி இருக்கும். புரிஞ்சுதா? அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. வாங்க, கமான். ஓ, இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா இதனால இன்னைக்கு நான் வசமா மாட்டிட்டு இருந்திருப்பேன். இந்த பொண்ணை இந்த இடத்துல வச்சு கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை இங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னு தோணுது. பாடி போட்டோகிராஃப்ஸை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமீடியட்டாக சென்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈவினிங்குள்ள என் டேபிளில் இருந்தாகணும். சிவாங்கி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுல? எஸ் சார். சார், அவளை ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு குத்தி கொலை பண்ணிருக்காங்க. சார், நான் மற்ற ஸ்டேஷன்ல இருந்து கிரிமினல்ஸோட போட்டோஸும் டீடைல்ஸும் கேட்டிருக்கேன். ஆனா இந்த பாடியோட எந்த டீடைல்ஸும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது தனியால பண்ணிருக்க முடியாது. ஒரு டீமா இதை செஞ்சிருப்பாங்களோன்னு தோணுது. இருக்கலாம் சார். குற்றவாளி ரொம்ப புத்திசாலியா இருக்கா. எஸ் சார். அவன் நம்மளை டைவர்ட் பண்ணவும் செய்யறான். நிச்சயமா அவன் சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாது.
அட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. என்னதான் மனுஷங்களோ தெரியல. இங்க பாருங்க, காசு எவ்வளோ ஆச்சு? 200 ரூபாய் ஆச்சு. ஓ சரி. சிட்டில என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஒண்ணு பண்ணு, அங்க இருக்கிற கவர் எடுத்து அதுல என்ன இருக்குன்னு செக் பண்ணு. அத ஒழுங்கா சர்ச் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிட்டில தொடர்ந்து கொலையா நடந்துகிட்டு இருக்கு. சிட்டிக்கு வெளியில பட்ட பகல்ல ஒரு ஆட்டோ டிரைவரை கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலை அதே சீரியல் கில்லர் தான் செஞ்சிருக்கான்னு தோணுது. இல்ல வேற யார் பண்ணாங்கன்னு தெரியல. போலீஸ் இந்த விஷயத்துல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
ஆஹா, ராஜா கண்ணுங்களா ஏதாவது கொடுங்க. ஹாய் ஹாய் ஹாய், எனக்கு பிடிச்ச ஆக்டர் சூர்யா, அஜித், விக்ரம் எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க. ஏதாவது கொடுக்கலாம்ல, கொடுங்கப்பா. இங்கிருந்து கிளம்புடி, கிளம்பு இங்க இருந்து. அவ்வளோ பெரிய வண்டியோட முதலாளிங்க, ஏதாவது கொடுங்களேன். அட கொடுங்கப்பா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்படின்னா அந்த வண்டி உங்களோடது தானே? ஏன் எங்களை பார்த்தா அந்த வண்டி எங்களுதுன்னு உனக்கு தோணலையோ? என்ன பண்ற? என்ன பண்ற? என்னடி பண்ற? விட்டுரு.